Welcome to TechOCS channel. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் லெஃப்ட் ஃபேக்டரிங். ஓகே, ஸோ வாட் இஸ் லெஃப்ட் ஃபேக்டரிங் அப்படின்னா, லெஃப்ட் ஃபேக்டரிங் இஸ் a grammar transformation used when two or more productions have a common prefix. For example, எப்படி சொல்லலாம் அப்படின்னா, E tends to, okay, E tends to AB ஈன்னு இருக்குது. ஓகேவா? அண்ட் தென் திரும்பியும் இ டென்ஸ் டு ஏபிஎஃப்னு இருக்குது. அப்போது ஒரே காமன் ப்ரிஃபிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணணும்னா ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் லெஃப்ட் ஃபேக்டரிங். The grammar transformation used when two or more productions have a common prefix. ஒரே நான் டெர்மினலுக்கு ஒரே மாதிரி ஸ்டார்ட் ஆகிற ப்ரொடக்ஷன்ஸ் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். அதுதான் லெஃப்ட் ஃபேக்டரிங்கோட மீனிங். ஓகேவா? எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஏ டென்ஸ் டு ஏபி ஸ்லாஷ் ஏஸ்லி. அப்போது ஏ என்ன பண்ணோன்னா நமக்கு வேணுங்கிற இன்புட் அவுட்புட் ஏசியாக இருக்கலாம். ஆனால் ஏ என்ன பண்ணும், எடுத்ததும் ஃபஸ்ட்டு யார் இருக்காங்களோ அவங்கள செக் பண்ணும். அப்போ ஏபி இருக்கா, ஆனால் அது நம்மளுக்கு தப்பு. நம்மளுக்கு வேணுங்கிற இன்புட் ஸ்ட்ரிங் என்ன, ஏசி. அப்போ என்ன பண்ணும், திரும்பியும் பேக் ட்ராக் பண்ணி ஏ என்ன பண்ணும், அடுத்து சூஸ் பண்ணும். அப்போது இது 2 ப்ரொடக்ஷன் இருக்கனால பரவாயில்ல. இது மாதிரி நிறையா இருக்கும்போது என்ன பண்ணும், ஒரு 10th ப்ரொடக்ஷனோட வேல்யூ தான் நம்மளுக்கு வேணுங்கும்போது 9 ப்ரொடக்ஷன்ஸையும் பேக் ட்ராக் பண்ணதுக்கப்புறம் தான் 10th ஒன்றை கண்டுபிடிக்கும். கரெக்டாக? அப்போ அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம இந்த லெஃப்ட் ஃபேக்டரிங்கை ரிமூவ் பண்ணும். பார்சர் cannot decide whether to choose AB or AC by seeing only A. ஏவை மட்டும் பார்த்து அது பார்சர் என்ன பண்ணணும்னா அதனால் டிசைட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ எதுக்கு லெஃப்ட் ஃபேக்டரிங் வேணும் அப்படின்னா, இட் ஷுட் ரெக்வயர்ட் ஃபார் ப்ரெடிக்டிவ் எல்எல் ஆஃப் பார்சிங். நம்ம அடுத்த பார்சிங் டெக்னிக்ஸ் படிப்போம். அதில் இது இந்த லெஃப்ட் ஃபேக்டரிங் நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி இட் அவாய்ட்ஸ் பேக் ட்ராக்கிங் அண்ட் இம்ப்ரூவ்ஸ் பார்சர் எஃபிஷியன்சி. ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் நம்மளோட லெஃப்ட் ரிகர்ஷன் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன டெக்னிக் யூஸ் ஒரு ரூல் யூஸ் பண்ண மாதிரி இதுலேயும் நம்ம ரூல் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஏ டென்ஸ் டு ஏ பீட்டா 1 ஆல்ஃபா பீட்டா 1 ஆல்ஃபா பீட்டா 2 ஆல்ஃபா பீட்டா 3. இப்போ என்னோடய ஏ நான் ஃபஸ்ட்டு எடுத்ததும் ஆல்ஃபா பீட்டா 1 எழுதியாச்சு. ஆனால் எனக்கு பீட்டா 3 தான் வேணும். திரும்பி என்ன பண்ணும், இது பேக் ட்ராக் பண்ணி ஆல்ஃபா B2வை சூஸ் பண்ணும். எனக்கு B2வும் வேணாம், திரும்பியும் பேக் ட்ராக் பண்ணும். ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணும், திரும்ப போயிட்டு பேக் ட்ராக் பண்ணும். ஸோ இதை எப்படி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ டென்ஸ் டு ஆல்ஃபா ஏ டேஷ்னு எழுதிக்கணும். அதுக்கப்புறமா ஏ டேஷ் டென்ஸ் டு எல்லா பீட்டா வேல்யூஸும் எழுதிக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், எனக்கு ஆல்ஃபா பீட்டா 3 வேணும் அவுட்புட்டில். அப்போ ஏ டென்ஸ் டு ஆல்ஃபா ஏ டேஷ்னு எழுதுவேன். இப்போ ஏ டேஷ்க்கு என்னால் டைரெக்டாக B3யை சூஸ் பண்ண முடியும், பீட்டா 3யை சூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், லெஃப்ட் ஃபேக்டரிங்கை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ வில் பி சால்வ் சம் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு திஸ். இப்போ இங்கே பாருங்கள், எஸ் டென்ஸ் டு ஐஇடிஎஸ். இங்கேயும் ஐஇடிஎஸில் ஸ்டார்ட் ஆகுது, இங்கேயும் ஐஇடிஎஸில் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஓகேவா? நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு ரூல் என்ன, ஏ டென்ஸ் டு ஆல்ஃபா ஏ டேஷ். ஓகே, ஏ டேஷ் டென்ஸ் டு பீட்டா 1 ஸ்லாஷ் பீட்டா 2 ஸ்லாஷ் பீட்டா 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு இங்கே ஆல்ஃபா இதுதான் ஆல்ஃபா. கரெக்டா? ஓகேவா? இது ஆல்ஃபா. ஸோ இதெல்லாம் ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் பீட்டா 1 பீட்டா 2 பீட்டா 3. இப்போது நம்ம எப்படி இதை ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதலாம்னா, எஸ் டென்ஸ் டு, ஓகே, எஸ் டென்ஸ் டு, இப்போ இதை ஹோல் வேல்யூமே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். கரெக்டாக? அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணோம், ஐஇடிஎஸ் இதுதான் ஆல்ஃபா. ஓகேவா? ஸோ ஆல்ஃபாவை அப்படியே எழுதிட்டு எஸ் டேஷ் அப்படின்னு எழுதணும். ஓகேவா? ஏக்கு ஏ டேஷ், எஸ்க்கு எஸ் டேஷ். இப்போ எஸ் டேஷ் டென்ஸ் டு ஃபஸ்ட்டு இந்த ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிறோம். இந்த ப்ரொடக்ஷன் ஹோலாக நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆல்ஃபாவில் எழுதிட்டோம். அப்போ இதனால் இந்த இடத்துல என்ன வரும், இந்த இடத்துல எஸ் டேஷ் டென்ஸ் டு எப்சிலான் அப்படின்னு வரும். ஸோ எப்சிலான் நம்ம எப்போவுமே ப்ரொடக்ஷனோட எண்டில் எழுதுவோம். ஸோ அதுக்கு நான் எப்சிலான் எழுதிடுறேன்.
இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள், இந்த இடத்துல வந்து இது ஆல்ஃபாவில் போயிடுச்சு, ரிமைனிங் என்ன இருக்குது இஎஸ். ஸோ நான் என்ன பண்ணுவேன், இஎஸ்ஸை எழுதிடுவேன். அடுத்து நம்மளுக்கு இன்னொரு ப்ரொடக்ஷன் என்ன இருக்குது, எஸ் டென்ஸ் டு ஏ, அதையும் எஸ் டென்ஸ் டு ஏ இங்கே எழுதக்கூடாது, எஸ் டென்ஸ் டு ஏ இங்கே தான் எழுதணும். ஸோ இது வந்து நம்மளுக்கு டோட்டலாக நம்மளோட லெஃப்ட் ஃபேக்டரிங்லேயே வராது. ஸோ எஸ் டென்ஸ் டு ஏ இங்கே எழுதணும். இதுக்கு தான், இந்த ரெண்டுத்துக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் எஸ் டேஷில் நம்ம என்ன எழுதணும், ES/எப்சிலான்னு எழுதணும். அடுத்து ஃபைனலாக E டென்ஸ் டு பி. ஸோ இதுதான் இதோட கரஸ்பாண்டிங் லெஃப்ட் ஃபேக்டரிங் ரிமூவ் பண்ண கிராமர். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தா இனிஷியலாக எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிறது ஏ ஏ ஏ, கரெக்டாக? ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். அப்போது இதுதான் ஆல்ஃபா, கரெக்டாக? ஸோ எஸ் டென்ஸ் டு, ஓகே, ஆல்ஃபா என்னது ஏ, ஓகே, எஸ் டேஷ். அப்போ எஸ் டேஷ் டென்ஸ் டு, ஸோ ஆல்ஃபாவோட மிச்சம் இருக்க ரிமைனிங் வேல்யூஸ்லாம் அப்படியே எடுத்து எழுதணும். ஸோ அப்படியே எடுத்து எழுதுனா SSBS/SASB/BBன்னு வரும், கரெக்டாக? ஆல்ஃபாவை விட்டுட்டு ரிமைனிங் எல்லாம் எழுதுகிறேன். இந்த பியை எங்கே எழுதணும், இங்கே தான் எழுதணும், ஓகேவா? இப்போ எழுதி முடிச்சாச்சு. இப்போ இந்த கிராமரையும் நம்ம திரும்பியும் செக் பண்ணணும். இப்போ செக் பண்ணால் இங்கேயும் எஸ்ல ஸ்டார்ட் ஆகுது, இங்கேயும் எஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த எஸ் டேஷ் என்ன ஆகும், கன்ஃபியூஸ் ஆகுமா, எந்த எஸ்ஸை சூஸ் பண்ணணுன்னு ப்ரொடக்ஷன் பார்ஸ் பண்ணும்போது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதையும் ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதணும், ஓகேவா? அப்போ இந்த கிராமரை பொறுத்த வரைக்கும் இது ஆல்ஃபா, ஓகேவா? அப்போ இந்த கிராமரை எப்படி மாற்றி எழுதுறேன்னு பாருங்கள். இந்த கிராமரை மட்டும் எஸ் டேஷ் டென்ஸ் டு, ஓகே, ஆல்ஃபா வேல்யூ என்ன எஸ்ஸு. இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு டேஷ் போட்டனால எஸ் டபுள் டேஷ் போட்டுக்கிறோம். ஸோ எஸ் டபுள் டேஷோட மீனிங் என்னது, இந்த ஆல்ஃபா ஏ டேஷ். இப்போ இந்த ஏ டேஷை டிஃபைன் பண்ணுறோம். ஆல்ஃபா போக மிச்சத்தை எல்லாம் எடுத்து எழுதணும். ஸோ ஆல்ஃபா போக மிச்சம் என்ன இருக்குது, SBS/ASB. இந்த பிபியை எங்கே எழுதணும், இதுக்கும் நம்மளோட ஃபேக்டரிங்க்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ இதோட கரஸ்பாண்டிங் ப்ரொடக்ஷன்லேயே தான் இதை எழுதணும், ஓகேவா? இப்போ டோட்டல் அவுட்புட் இப்போ இதில் செக் பண்ணால் எஸ் டேஷை நம்ம பார்த்ததும் ஒன்றா எஸ்ஸுக்கு போவோம், இல்லை ஏக்கு போவோம், கன்ஃபியூஷனே கிடையாது, ஓகேவா? எஸ் வேணும்னா எஸ்க்கு, ஏனா ஏக்கு. இப்போ ஃபைனல் கிராமர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ் டென்ஸ் டு AS/B and then S dash tends to SS/BB and then S double dash tends to SBS/ASB. அப்போது இதுதான் வந்து நம்மளோட ஃபைனல் அவுட்புட் கிராமர். லெஃப்ட் ஃபேக்டரைஸ் வந்து ரிமூவ் பண்ண கிராமர், லெஃப்ட் ஃபேக்டரைஸ் பண்ண கிராமர். இப்போது இங்கே பாருங்கள், இனிஷியலாக பார்சர் வந்து எஸ்ஸை பார்த்ததும் ஏ வேணும்னா 3 ப்ரொடக்ஷன் இருக்குது, அது கன்ஃபியூஸ் ஆகும், ஓகேவா? அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மாற்றி எழுதியிருக்கோம். இப்போ இங்கே பாருங்கள், எஸ் வந்து ஏ வேணும் அப்படின்னா இந்த ப்ரொடக்ஷனை சூஸ் பண்ணும், ஓகேவா? அதை ஃபாலோ பண்ணி பி வேணும்னா இங்கே போகும். இப்போ ஏக்கு அப்புறம் எஸ் வேணும் அப்படின்னா இந்த ப்ரொடக்ஷன் சூஸ் பண்ணும், ஏக்கு அப்புறம் பி வேணும்னா இந்த ப்ரொடக்ஷன் சூஸ் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு திரும்பியும் எஸ் வேணும்னா இந்த ப்ரொடக்ஷன், ஏ வேணும்னா இந்த ப்ரொடக்ஷன். ஸோ சிங்கிள் சாய்ஸிங்க்கு ஒரே ஒரு ப்ரொடக்ஷனை மட்டும் நம்ம ரெஃபர் பண்ணணும்னா அங்கே வந்து நம்ம லெஃப்ட் ஃபேக்டரிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம், ஓகேவா? சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு கிராமர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கிராமர் இருக்குன்னா, ஓகே, அதில் வந்து நம்ம வந்து டிட்டர்மினிஸ்டிக்னு ஒன்று படிச்சிருப்போம், நான் டிட்டர்மினிஸ்டிக்னு ஒன்று படிச்சிருப்போம் இங்கே ஃபைனைட் ஆட்டோமேட்டாவில். நான் டிட்டர்மினிஸ்டிக்னால் என்னது, Q0 ரீட் பண்ணும்போது எய்தர் Q1க்கும் போகும், Q2க்கும் போகும், ஓகேவா? இதே டிட்டர்மினிஸ்டிக்கில் என்னது, ஒரு இன்புட்க்கு நம்ம ஒரே ஒரு ஸ்டேட்டுக்கு தான் மூவ் ஆகும். சேம் தான் இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு இன்புட்டுக்கு 3 ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகிறோம். அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மாற்றி எழுதியிருக்கோம். அப்போது ஒரு கிராமரை நான் டிட்டர்மினிஸ்டிக் ஃபார்மேட்லேருந்து டிட்டர்மினிஸ்டிக்கு கொண்டு வர்றது தான் லெஃப்ட் ஃபேக்டரிங்கோட வேலை, ஓகேவா? ஓகே, ஸோ வில் see one more example.
last example. So here, see, if E then statement, if E then statement alpha, மிச்சம் இருக்கிறதெல்லாம் பீட்டா. அப்போது ஸ்டேட்மெண்ட் tends to alpha என்னது, if E then statement. Okay, and then statement dash. So statement dashல என்ன வரும்? Okay, ஆல்ஃபா போட்டாச்சு, அப்போ பீட்டா. எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஸ்லாஷ் த ஹோலாக தான் ஆல்ஃபாக்கு எடுத்திருக்கோம், அப்போ இங்கே எப்சிலான் போடணும், அவ்வளோதான். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஏ டென்ஸ் டு ஆல்ஃபா ஏ டேஷ் டென்ஸ் டு பீட்டா 1 ஸ்லாஷ் பீட்டா 2 ஸ்லாஷ் பீட்டா 3. ஸோ இதுதான் லெஃப்ட் ஃபேக்டரிங்கான ரூல். ஸோ பிஃபோர் மூவிங் டு தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பார்சிங் டெக்னிக்ஸ், நம்ம வந்து லெஃப்ட் ஃபேக்டரிங்கும் பண்ணியிருக்கணும் ஒரு கிராமரை, ஆஸ் வெல் அஸ் லெஃப்ட் ரிகர்சிவும் பண்ணியிருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் டூலுக்கு நம்மளோட இன்புட்டை கொடுத்து பார்ஸ் பண்ணவே முடியும். ஓகே, தேங்க்யூ.